பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கட்டதுரைக்கு கட்டம் சரியில்ல. நம்ம கிட்ட விளையாடுறதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட சௌந்தர்யோட நிலைமை இருக்கு. ஏன்னா, இப்போ ஒரு 2 நாளா இந்த 1 வாரமாவே அவங்க ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் இன்னசென்ட் அப்படின்ற ஒரு ஷெல்குள்ள இருந்து, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கேம் அதாவது ப்ரொக்ரெசிவா அவங்களோட கேம் ஆடுற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட பயங்கரமான வன்மத்தலம் இப்போ தான் கக்கிட்டு வராங்க. அதை யார் மேல கக்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம முத்துக்குமரன் மேல தான். அதாவது ஜாக்லின் ஒரு மாரல் சயின்ஸ் டீச்சர். ஸோ அவங்க கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். இல்லைனாலுமே ஜாக்லின் பேசுறதுல சிரிச்சுக்கிட்டே அவங்களை எப்படி குத்தலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் பிக் பாஸே அதை தெரிஞ்சுதான் அவங்களுக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. இங்க பாருமா, உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாரல் சொல்லி கொடுக்கணுமோ நீ கொடு அப்படின்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஜாக்லின் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பேசி நமக்கு ஹர்ட் ஆன சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல பயங்கரமா ரிவீட் அடிச்சாங்க. பட் தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் ஓகே, நம்ம கொஞ்சம் வன்மத்தெல்லாம் கக்கிட்டோம், இனி ஸ்டூடெண்ட்ஸையும் கக்க வைப்போம், அப்போதான் வந்து அது பேலன்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கூட இருக்க ஏரியா இருக்கா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடியே நம்மளோட விஷால் அண்ட் முத்து அவங்க 2 பேரும் நம்ம 2 பேரும் ஆப்போனன்ட் டீமா இருப்போம், இப்படி ஒரு கேம் ஆடுவோம். இந்த கிளாஸ்ல தான் வந்து இவங்க ஒரு டீம் அவங்க ஒரு டீம் இருப்பாங்க, நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு சைடு பிரிச்சுக்குவோம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம விஷால் வந்துட்டு இந்த சைடில் இருக்கிற முத்துவை பற்றி ஏதாவது பேசுறாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலி முத்து இன்னைக்கு கான்செப்டுக்கு நம்ம 2 பேரும் ஒரு ஆப்போனன்ட் டீமா விளையாடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே விஷாலோட அந்த வன்மம் அப்படியே பயங்கரமா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் நீ தலைவன் அப்படின்னு நீயே சொல்லிக்க கூடாது, ஒரு 10 பேர் உன்னை சொல்லணுமே தவிர நீயே நான் தான் தலைவன் தலைவன் சொல்லக்கூடாது, உனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும், அந்த கூட்டம் சொல்லணும் அப்படின்னு. எப்படி விஷால் நீங்க போய் ஒவ்வொருத்தரையா பிரெயின் வாஷ் பண்றீங்களே, நம்மளோட அருண், ரஞ்சித், தீபக் இவங்க எல்லாரையும் நைட் ஆச்சுன்னா கூப்பிட்டு வச்சு முத்துவால தாண்டா நம்ம கேம் போயிடுச்சு, முத்துவால தாண்டா நம்ம வெளியே தெரிய மாட்டேங்கிறோம் அப்படின்னு உட்காந்து பின்னாடி கதறிக்கிட்டு இருப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு கதறல் கூட்டத்தை வச்சு அந்த ஒரு கூட்டம் வந்துட்டு விஷால் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லணும். அவன் அதை தான் எதிர்பார்க்கலாம். அவனாலலாம் இண்டிவிஜுவலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவனால் கொடுக்க முடியாது. நீங்கள் இது வரைக்கும் அவரோட டாஸ்க் எல்லாத்துலேயும் பாருங்க, இல்லை அவர் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா பாருங்களேன். நேற்று தீபக் வந்துட்டு இந்த மார்ச் வாஷ் பண்ணியிருப்பார், அவர் பண்ணுறாரு அப்படின்போது அவர் கூட சேர்ந்து நானும் பண்ணுறேன் அப்படின்மா. ஜெஃப்ரி பாட்டு பாடுறான் அப்படின்னா அவன் கூட சேர்ந்து நானும் பாட்டு பாடுறேன்மா. அவனால் இண்டிவிஜுவலாக நின்று ஒரு விஷயத்தை சாதிக்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் இன்னொருத்தர் கூட சேர்ந்து தான் வந்து அவங்கள ஒரு யூஸ் பண்ணி தான் அவரால் தெரிய முடியுமே தவிர மற்றபடி பெருசாக பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மற்றவங்கள யூஸ் பண்ணி ஒரு 10 பேர் தான் கூட இருந்து அவன் தலைவன் சொன்னாதான் இவன் தலைவனா, நான் தலைவனா இல்லையான்றதை நான் தீர்மானிக்கணும், நான் தலைவனா நடந்துக்கிற தகுதி முதல்ல எனக்கு வளர்த்துக்கணும். ஸோ விஷயோட பாயிண்ட் படியே முத்து தலைவனான்னு கேட்டால் தலைவன் தான், அந்த தகுதி அவருக்கு இருக்கு. அதை பார்க்கறனால தான் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு முத்து நீ பண்ணு, முத்து நீ பண்ணு அப்படின்னு எதுக்கு சொல்றீங்க? ஸோ தலைவனா நாம நம்மளை நம்பினா தான் மற்றவங்க நம்மளை நம்புவாங்க. ஸோ அந்த விஷயத்துல விஷால் அவரோட வன்மத்தை கக்குனாரு. அதுவும் முத்து புரிஞ்சுக்கிட்டாரு, வன்மம் வன்மம் வைத்தறிச்சல் பிடிச்சவனுங்க அப்படிதான் பேசுவானுங்க அப்படின்னு கடந்து போயிட்டாரு. அண்ட் அடுத்ததா சௌந்தர்யா, உனக்குலாம் எதுக்கு இந்த வேலை, நீ பாட்டுக்கு ரயான் காஃபி குடிச்சானா அதை போய் வாங்கி குடிக்கிறது, இல்லை அவன் கூடவே உரசிட்டு சுத்துறது, இதுதான் நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்க, அப்படி பண்ணியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு நம்ம முத்து கிட்ட வந்துட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு ப்ரோவப் சொன்னாங்க. என்னன்னா, வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே அப்படின்னா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, இதுதான் அதோட தமிழ் பழமொழி. பட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னோட வில் உன்னோட ஸ்ட்ராட்டஜி, உன்னோட வே எவிக்ஷன் அப்படின்றாங்க. ஸோ உன்னோட வழி எவிக்ஷன் தான், நீ எவிக்ட் ஆகி போயிடுவ அப்படின்னு. அந்த லெட்டர்லேயே நம்ம பார்த்தோம், சின்ன புள்ளத்தனமா நீ யோசிச்சு உன் தலை வெடிச்சிரும், நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணி வெடிச்சிரும். அப்போ உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன? அவனை அது தைரியமா டைரக்டா இதுதான் என் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி அத்தனை பேர்கிட்ட விளையாடுறான். ஆனா நீங்கெல்லாம் இத்தனை நாளா நடிச்சிட்டு இருந்தீங்க, எங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்க, முட்டாள் மாதிரி. நான் நம்பினேன், எத்தனை பேர் அவங்க நம்பினீங்கன்னு தெரியல, ஆனா நான் நம்பினேன். ஆமா இந்த பொண்ணு பாவம் இன்னசென்ட்டா இருக்கு, இப்படி அழுகுது, இந்த பொண்ணுக்கு இந்த கேம் ஆடவே தெரியல, அந்த மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு நினைச்சு. ஆனால் உங்களுக்கு அக்செப்டன்ஸ் இல்லைன்றது எனக்கு இப்பதான் புரியுது. ஒருத்தர் உங்களை குறை சொன்னாங்கன்னா உங்களால அதை தாங்க முடியாது, நீங்க பிஹேவ் பண்றது தப்பா இருக்குன்னு சொல்லி உங்களை மேனஸ் இல்லைன்னு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. அதுக்கு நானுமே சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், இல்ல தீபக் அப்படிலாம் பேசிருக்க கூடாது, சௌந்தர்யா சாரி சொன்னதுக்கு அப்புறம் தீபக் பேசினது தப்பு அப்படின்னு நானே சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனா நேத்து நீங்க ராணவ எவ்வளவு டார்கெட் பண்றீங்க, அவன் மக்கு அதோட ரோல். ஆனா அது ஒவ்வொரு தடவையும் மக்கு நீ எல்லாம் பேசாதடா அப்படின்றது, உனக்கெல்லாம் பேசவே தெரியாது, உனக்கெல்லாம் ஒன்றும் புரிஞ்சிக்கவே தெரியாது, உன்னாலேயே தான் டீச்சர்ஸ் பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்றாங்க. அதாவது மேடமால பெர்ஃபார்ம் பண்ண முடியலையா, ராணவ் இருந்து கிளாஸ்ல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காராம், டீச்சர்ஸ்லாம் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்களாம், அதனால மேடம் பெர்ஃபார்ம் பண்ண முடியலையா, அதனால டீச்சர்ஸ் உன்னால தான் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறாங்க, உனக்குலாம் ஒன்றுமே தெரியாது, உனக்குலாம் புரிஞ்சிக்கவே தெரியாது, உனக்குலாம் யாரும் சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. இதை முதல் 2 வாரத்தில் உனக்கு பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? இதில் நீங்கள் அடுத்தவங்கள சொல்கிறீங்க. இன்றைக்கும் ராணவ் எது பேசினாலும் மக்கு நீ எல்லாம் பேசாதடா, உனக்கு என்னடா தெரியும், உனக்குலாம் ஒரு விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. மேடம் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுமா?
உங்கள புரிஞ்சுக்க முடியாதுன்னு உங்கள நீங்களே பிராண்ட் பண்ணீங்க. எனக்கு மூளை இல்ல, என் மூளை இவ்வளவுதான் வேலை செய்யும் அப்படின்னு உங்கள அப்பாவியா நாங்க நினைக்கணும்ன்றதுக்காக எவ்வளோ பண்ணீங்க. சீரியஸா சௌந்தர்யா பார்க்க எரிச்சலா இருக்கு. எல்லாத்துலயும் நான் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும், மத்தவங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னா எனக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருது அப்படின்ற வன்மத்தை இன்னைக்கு கக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ரிட்டன் திருப்பி நம்மளோட முத்து கொடுக்கறதே இல்லை. நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ சொன்ன ப்ரோவப்க்கோ அதுக்கு ஒரு மீனிங்கும் கிடையாது. வில்லு வந்து ஸ்ட்ராட்டஜி, வே வந்து எவிக்ஷன் சொல்றது, சம்மந்தம் இல்லாம பைத்தியம் வளருது. இந்த பைத்தியக்கெல்லாம் நம்ம என்ன பேசுறது அப்படின்ட்டு வளராதமா அப்படின்னு அவர் விட்டுட்டார். எல்லாம் ரேடார்லே இல்லை போமா அப்படின்னு விட்டுட்டாரு. ஆனால் நம்ம ராணவ் திருப்பி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. என்னது இந்த சப்ஜெக்ட்டுக்கு உயிர் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ராணவ் இன்னைக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், நீ எத்தனை நாள் வந்து இன்னசென்ட்டா நடிச்சாலும் உன்னோட ட்ரூ ஃபேஸ் ரிவீல் ஆயிரும் அப்படின்னாரு. அடிச்சு அடி மரண அடியா இருந்தது சௌந்தர்யாக்கு. ஏன்னா இத்தனை நாள் நீ நடிச்சிட்டு இருக்கிற, அது எங்களுக்கு இப்ப தெரியுது. பட் அந்த பையன் பரவாயில்ல, ஒரு வாரத்தில் அந்த பையன் இந்த அளவுக்கு உன்னை கண்டுபிடிச்சு வச்சிருக்கானு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீ எத்தனை நாள் இன்னசென்ட்டா நடிச்சாலும் உன்னோட ட்ரூ ஃபேஸ் ஒரு நாள் ரிவீல் ஆயிரும். நீ உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா, நீ இன்னசென்ட்டா இருக்கலாம், ஆனா நீ எவ்வளவு பெரிய கேடின்றது எனக்கு தெரியும். நீ அதே மாதிரி மக்கள்கிட்டயும் ஒரு நாள் மாட்டுவ அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்ன. அதுக்கு ஒன்று மேடம் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க, நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்பப்போ அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. ஸோ சௌந்தர்யா ரொம்ப டே பை டே அவங்கள நம்ம நான் எந்த அளவுக்கு அவங்கள நம்பணும்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்கள நான் வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ணி அவங்கள பேச விடாம டாமினேட் பண்ணி தான் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ விஷால் ஆகட்டும், சௌந்தர்யாவை எத்தனையோ இடத்துல டைரக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சௌந்தர்யா முத்துவை ஏன் டார்கெட்டாக எடுக்கிறாங்க அப்படின்னா, முத்து பெர்ஃபார்ம் பண்ணுறான், அவனை நான் டம்மி ஆக்கணும், அவன் பெர்ஃபார்ம் பண்ண விடக்கூடாது அப்படின்ற ஒரு பொறாமையில தான் அவங்க எல்லா இடத்துலையும் முத்துவுக்கு நான் லெட்டர் எழுதுவேன், ஏதாவது டாஸ்க் கொடுத்தா நான் முத்துவை பற்றி தான் பேசுவேன்றது காரணம் அவன் கேம் விளையாடுறான். அந்த பொறாமை என்னால் தாங்க முடியுது, அந்த வன்மத்தை நான் கக்குறேன்ற மாதிரி இருக்கு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவெல்லாம் நான் கண்டுக்கணுமா, நீ பாட்டுக்கு தனியாக கதருமா அப்படின்னு முத்து விட்டுட்டாரு. முத்து கேம் ஆடுறது இவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டொமக் பர்னிங் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் சௌந்தர்யோட ட்ரூ கலர்ஸ் இப்போதான் வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பாப்பா இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள், பல உண்மைகள் என்னெல்லாம் வெளியே வருது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.